அஷூருடைய காஸ்ட் கவர்னன்ஸ், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ப்ரைமரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டெப்ளாய்மெண்ட், நம்ம வந்து அஷூருடைய க்ளவுடில் நம்மளுடைய சர்வீசஸை ஒர்க் லோட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான பட்ஜெட் ஃபோர்காஸ்ட் தேவைப்படுது, என்ன மாதிரியான காஸ்ட் நம்ம பில் வரப்போகுது அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அஷூருடைய ப்ரைசிங் கால்குலேட்டர் அண்ட் பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸில் ப்ரைமரியாக நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஆன் ப்ரேமில் இருக்கிற சிஸ்டம்ஸ்க்கும் க்ளவுடில் இருக்கிற அஷூர் பிளாட்ஃபார்மில் இருக்க சிஸ்டம்ஸ்க்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டாபிக் நேற்று இது ரெண்டு தான் ப்ரைமரியாக டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீ டெப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்டில். ஸோ போஸ்ட் டெப்ளாய்மெண்ட், இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளவுட் அடாப்ட் பண்ணிட்டோம், நம்மளுடைய அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அஷூரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக ஜென்ரலாக வந்து இது பே as you go, இது வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் அப்படின்றதால நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஆக்சுவல் யூசேஜ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சுவல் யூசேஜ் தெரியும் போது நம்ம அந்த சிஸ்டமை வந்து ரைட் சைஸ் பண்ணுறது அண்ட் தேவையில்லாத ரிசோர்ஸஸை க்ளீன் அப் பண்ணுறது, அண்டர் யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ஓவர் த பீரியட் நமக்கு யூசேஜ் தெரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வி கேன் ஆல்சோ கோ அண்ட் பர்ச்சேஸ் சேவிங்ஸ் பிளானோ இல்லை ரிசர்வேஷன்ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். இது வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட், நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் லோட் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனில் இருக்க ரிசோர்ஸஸ்க்கு வந்து நம்ம அட்வைசர் மாதிரியான டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படின்றது நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ்ன்றது ஒரு ப்ராடர் டாபிக். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எந்த கன்சோலில் போயிட்டு என்னென்ன மாதிரியான மேஜர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் கன்சோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமாக அதை மெயினாக பிரிக்கலாம். ஒன்று வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ பில்லிங் அப்படின்றது வந்து மெயினாக வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பில்லிங் ரிலேஷன்ஷிப், அந்த கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இன்வாய்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அண்ட் இன்டர்ன் அந்த இன்வாய்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து பில் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கு. சரி, ஜென்ரலாக இப்போ டைரெக்டாக நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட்டை டைரெக்டாக கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் பில்லிங் ஆஃப் அஷூர் ரிசோர்ஸஸ், அஷூரோட என்ன கன்சம்ஷன் இருக்கும் அது மட்டும் தான் வரும். வேறஸ் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் மேனேஜ் சர்வீசஸ் ப்ரொவைடர்கிட்ட வந்து டைப் வச்சிருக்கீங்க, லைக் டிசிஎஸ் ஆர் ஹெச்சிஎல் ஆர் எனி கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மேனேஜ் சர்வீசஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக சில மேனேஜ் சர்வீசஸ் கொடுப்பாங்க, லைக் பேட்சிங், பேக்கப், தென் மானிட்டரிங், அப்சர்வபிலிட்டி, இந்த மாதிரி ஐடிஎஸ்எம் டூல் கூட இன்டெகிரேட் பண்ணி லைக் ரெமெடியோ, சர்வீஸ் நவ் கூட இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், டிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட்லாம் அது மூலியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து தனியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மார்ஜின் இருக்கும், எப்படி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ லெட்ஸே வந்து ஒரு $100 நமக்கு மந்த் ஆன் மந்த் பில் வருது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேனேஜ் சர்வீசஸ் ஓவர் ஹெட்டுக்கு வந்து, அதாவது இந்த ஐடிஎஸ்எம் டிக்கெட்டிங், பேட்சிங், பேக்கப் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஒரு 2 or 3 பீப்புளை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து $10 to $15 வந்து ஆன் டாப் ஆஃப் தட் வந்து அவங்க பில் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ இதுவே வந்து கிளவுட் ஆப்ரேஷன்ஸை தாண்டி அவங்க வந்து டெவாப்ஸும் பண்ணுறாங்க, ஃபினாப்ஸும் பண்ணுறாங்க, தென் சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியரிங் மாதிரியான சொல்யூஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிசோர்ஸிங்கோடைய காஸ்ட் டிஃபர் ஆகும். எஸ்ஆர்இ ரிசோர்ஸ், ஃபினாப்ஸ் ரிசோர்ஸ், டெவாப்ஸ் ரிசோர்ஸ்க்குலாம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பில்லிங் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மூலயமா நமக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன் பிட்வீன் இருக்க கம்பெனி வந்து கஸ்டமர்ஸை வந்து அந்த ஆஃபரிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். பட் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பில் ஜென்ரேட் ஆகுது அண்ட் எப்படி அதில் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம். நேற்றே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸில் போயிட்டு எப்படி வந்து அலர்ட்ஸ் பார்க்கறது அண்ட் எப்படி நம்ம பட்ஜெட் செட் பண்ணுறது ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனில் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதிலே அலர்ட்ஸ்லேயே வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் அலர்ட் அப்படின்றதையும் உங்களுக்கு கன்சோலில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லெட் மீ குவிக்லி ஷோ யூ தட்.
ஓகே, இங்கே தான் இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ட்ஸ் இருக்கு. ஸோ பட்ஜெட், அனாமலி அலர்ட்ஸ், ஸ்கெடியூல்ட் அலர்ட்ஸ், கமிட்மெண்ட் அலர்ட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் அலர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் பட்ஜெட் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்பெண்ட் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோமோ அந்த லெவல் போயிட்டு நம்ம கொடுக்கலாம். நான் வந்து 80%, 90%ல வந்து உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து பட்ஜெட்டும் நம்ம வந்து சேம் கன்சோலில் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் கன்சோல் போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கும், அதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னன்றதை வந்து லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் பில்லிங்ன்றது வந்து கன்சாலிடேட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் சிங்கிள் ஃபீச்சர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் ஸ்கோப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பில்லிங் ஸ்கோப்புன்றது உங்களுடைய ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் டெனண்ட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பில்லிங் அக்கௌண்ட்டாக நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ பில்லிங் அக்கௌண்ட்ன்றது ஒரு மாஸ்டர் பேயர் அக்கௌண்ட் மாதிரி. ஸோ இது மூலயமா தான் உங்களுக்கு வந்து பில்லிங் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக் என்ன கார்டு வழியாக பில் பண்ணுறோம் அண்ட் எப்படி வந்து பில்லிங் நடக்குது, அந்த மாதிரியான ப்ரொஃபைல், என்ன மாதிரியான பேமெண்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் எதுவும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம லெட்ஸ் சே அந்த பிஐ இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில் ஓப்பனாக தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பில்லிங் பேமெண்ட் மெத்தட் நான் மாற்றணும், என்னுடைய கரண்ட் கிரெடிட் கார்டுக்கு பதிலாக வேற ஒரு கார்டு நான் வந்து கொடுக்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை டிட்டாச் பண்ணணும், இல்லை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏதாவது மைக்ரேஷன் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம் ஆர் ஸ்பெசிஃபிக் அஷூர் ப்ரோக்ராம்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான கிரெடிட் இருக்குது அந்த பேலன்ஸிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது நம்ம நேற்று ஆல்ரெடி நான் வந்து எப்படி பில்லிங் கண்டக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அட் ஹை லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரலாக இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா பைப்லைன், காமர்ஸ் டேட்டா பைப்லைன் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம கன்சம்ஷன் இருக்குது. ஸோ கன்சம்ஷன்லேருந்து வரும்போது நமக்கு என்னென்ன ஃப்ரீ டியர் கிரெடிட் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸே ஜெனரேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சர்வீசஸ் ரன் பண்ணுறீங்க, அந்த சர்வீசஸை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் மாடல் இருக்குது, கிரெடிட் மாடல் இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே அலர்ட்டிங், அனாமலி டிடெக்ஷன், இந்த அலர்ட்ஸு, பட்ஜெட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வர விஷயங்கள். ஸோ இந்த காமர்ஸ் டேட்டா பைப்லைனில் எடுத்தோடனே இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதே போவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மாதம் எவ்வளோ பில் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து இன்வாய்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு எனக்கு வேணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து லாஸ்ட் 30 டேஸ்க்கு வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் டு டைம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் டு மார்ச் எண்ட் வரைக்கும் வேணும், இல்லை கரண்ட் டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கரண்ட் டேட் வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை நான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக வேணும் அப்படின்றது வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, இது பே பண்ணியிருக்கீங்களா, இல்லை இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதிர் அதை நீங்கள் பிடிஎஃபாக எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சிஎஸ்வியாக வேணும், எனக்கு அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் கொஞ்சம் எடிட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு சில பிஓ நம்பர் அப்டேட் பண்ணுறது, இல்லை யாருக்கு வந்து இது நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்காக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கஸ்டமருக்கு அப்படின்றத பிஓ நம்பர் வச்சு அப்டேட் பண்ணி அனுப்புவாங்க. ஏன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு கம்பெனியோடைய சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் இங்கே ரன் பண்ணி இங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிஓ வழியாக ஜென்ரேட் பண்ணி அவங்க பில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப கிரானுலராக, எந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க இதில். ஸோ உங்களுடைய சார்ஜஸ் என்ன, அந்த காமர்ஸ் சிஸ்டமில் என்ன கிரெடிட் இருக்குது, என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குது, அண்ட் பில் வந்து எந்த கம்பெனிக்கு வந்து பில் ஆகுது, அண்ட் அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அது எல்லாமே டீட்டெயில்டாக மேலே இருக்கும். அவங்களுடைய பேன்ல இருந்து இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெட்ஒர்க்கிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000 இந்தியன் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது என்ன சர்வீஸ் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு ஆஸ்பெக்டில் காமிக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து ஸ்பெண்ட் இருக்குது, ஆல்மோஸ்ட் 600 ருபீஸ் அதில் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மேபி ரொம்ப மினிமல் இன்ஸ்டன்ஸ் டைப் தான் வந்து ரன் பண்ணுறதால உங்களுக்கு அந்த சார்ஜஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் லாஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் குரூப்பிங் ஆஃப் சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட், நெட்ஒர்க் அண்ட் ஸ்டோரேஜ். வேற இந்த மந்த் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் போன மந்த் வந்து பில் வந்து
ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கு, ஜென்ரேட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஃப்ரீ டியரில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கன்சிடர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் மந்த் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டைனமிக்காக இருக்குது உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸ் டு ஐஎன்ஆர் கன்வர்ஷன். ஸோ அது என்ன கன்வர்ஷன், 91 rupees யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் திஸ் மந்த். ஸோ இதில் போயிட்டு லாஸ்ட் 30 days வேண்டாம், இந்த மந்த் மட்டும் பார்ப்போம். ஸோ 4th வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோடைய இன்வாய்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல வந்து பில்லிங் பீரியட் என்னன்றதை வந்து இதில் அப்டேட் ஆயிருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ கரண்ட்டாக வந்து நீங்கள் யூ கேன். ஓகே ஃபைன், நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கன்சம்ஷன் என்ன, காஸ்ட் அனாலிசிஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு கேட்டகரைசேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாக நான் டேட்டா பார்க்கணும், இப்போ இந்த மந்த்துக்கு இன்னும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகலை, இது வந்து இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்ட் அனாலிசிஸ் வந்து இங்கேயும் பண்ணலாம். ஸோ இது 2 விதமாக நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து லைவாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே காமிக்கிறாங்க. ஸோ லெட்ஸே எனக்கு வந்து டெய்லி என்னென்ன சர்வீசஸ் என்னென்ன சார்ஜஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த இடத்துல டெய்லி காஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லி என்னென்ன சர்வீசஸ்லேருந்து எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்ற லைவாக இங்கே பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து ப்ளூ கலர் சர்வீஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான பில் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 5 days-ஆ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த ஆப் சர்வீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் டெய்லி 600 to 700 rupees வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆஃப்ல இருந்தாலுமே ஸ்டாப்ல இருந்தாலுமே அந்த ப்ரீமியம் வெர்ஷன் 4 கேட்டகரியில் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பில் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது கன்சம்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சென்ட்ரல் யூஎஸ். ஓகே, ஸோ அது பிளானால தான் அவ்வளோ சார்ஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெயின் சார்ஜஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பில் வந்திருக்கு. ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் அண்ட் ரெக்கவரி சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்துக்கு 6,300 rupees-ல வந்து பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீஸ் தான், அண்ட் நெட்வொர்க் அதுக்கு பாதிக்கு பாதி இருக்குது. ஸோ இதில் இப்போ நெட்வொர்க் அப்படின்னும் போது என்ன சர்வீஸ் என்னன்றதை வந்து இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படி பார்க்கலாம்னு நான் சொல்லித்தரேன். பட் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு என்ன சர்வீஸ் அதிகமாக கன்சியூம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டெய்லி ரேட்டில் போயிட்டு அதை இது பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி நீங்கள் வியூ பார்க்கணும், இல்லை எனக்கு அக்குமுலேட்டடாக வந்து ஃபுல்லாக பார்க்கணும், இல்லை ஃபோர்காஸ்டோட பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இங்கே மாற்ற முடியும். ஸோ இப்போ இதில் போயிட்டு லெட்ஸே எனக்கு ஃபோர்காஸ்டோட சேர்ந்து வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதில் விஷுவல் மெத்தடில் போயிட்டு அனலைஸ் வித் சார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் வரும். இந்த சார்ட்டில் வந்து ஃபோர்காஸ்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து ஃபோர்காஸ்ட் சார்ட் வியூ வந்து ஆஃபில் இருக்குது. இது ட்ராப் டவுனில் போனீங்க அப்படின்னா ஷோ இன் சார்ட்னு கொடுத்தோன்னே இந்த ஃபுல் மந்த்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஃபோர்காஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் லைவாக நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம், அண்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இல்லை நான் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கணும், எனக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய மந்த் ஆன் மந்த் இல்லை டெய்லி எக்ஸ்ட்ராக்ட் வந்து அவங்க விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் ஆர் வீக்லி பேசிஸ் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், இல்லை வந்து இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு 2 இதாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆக்சுவல் அமௌண்ட்டும் பார்க்கலாம், இல்லை அமார்டைஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட், சேவிங்ஸ் பிளான் அண்ட் ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த கிரெடிட்ஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு அமார்டைஸ் காசு தான் அனுப்பினாலும் அனுப்பலாம், இல்லாட்டி ஆக்சுவல் காஸ்ட் அனுப்பினாலும் அனுப்பலாம், இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்டாக அனுப்பினாலும் அனுப்ப முடியும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் எந்த லெவல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்கோப் இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் யூனிட் ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பியூ லெட்ஸே இது வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்னு எடுத்துப்போம், சப் கஸ்டமர்னு. ஸோ அவங்களது மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மைக்ரோ சர்வீசஸ் டீம், அந்த ஒரு ஆப் எக்ஸ்னு ஒரு டீமுக்கு அவங்களுடைய காஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இல்லை அந்த பிஸ்னஸ் யூனிட், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் யூனிட் ஆர் ஸ்பெசிஃபிக் சேல்ஸ் டீமோடைய பியூ அது என்ன எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும்போது அது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி வேணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எந்த டேட் வேணும், இல்லை ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் எக்ஸ்போர்ட் ஆகணுமா, டெய்லி பேசிஸில் எக்ஸ்போர்ட் பண்ணணுமான்றதை நீங்கள் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சம்ஷன்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே உங்களுடைய பிளாப் ஸ்டோரேஜில் போயிட்டு
புதுசாக க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இவருடைய அக்கௌண்ட்டில் ஏதாவது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லேப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எதுவுமே வந்து கண்டெய்னர் இல்லை. பட் நம்ம போயிட்டு we can get it created quickly. ஸோ ஆப் சர்வீசஸ் வேண்டாம் அப்படின்னா அதை க்ளீன் அப் பண்ணணும். அதுதான் இப்போ அதிகமாக கன்சம்ஷன் போயிட்டுருக்கு டெய்லி. இப்போ வந்து நமக்கு எத்தனை 1 மினிட் இது காமிக்கிறேன். பட் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்குது. பட் ஏன் இதில் லிஸ்ட் ஆகலை? லேப் ஸ்டோரேஜ் நெட்வொர்க். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக டைரக்டரி ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, எதுவும் இல்லை. பில்லிங் எக்ஸ்ட்ராக்ட் ஆப்எக்ஸ் அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டீம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் யூனிட், அவங்களுடைய கான்டென்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும், பார்க்யூட் ஃபார்மேட், இப்போ அப்பாச்சி மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்க்யூட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கமா செப்பரேட்டட் வேல்யூ வந்து நார்மல் எக்ஸல் ஃபைலில் வரும். அது ஜிப்பாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க பை டிஃபால்ட்டாக. உங்களுக்கு கம்ப்ரெஷன் வேண்டாம் அப்படின்னா, இது கன்சிப் மெத்தட் வேண்டாம் அப்படின்னா நார்மல் அன்கம்ப்ரஸ்டாகவே ஸ்டோர் பண்ணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது கன்சிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணணும். இது நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி டேரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைலில் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் வேணும், எக்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து அந்த கண்டெய்னரோட லிங்க் கொடுத்தா போதும், அவங்க அந்த ஃபைலை வந்து அவங்க ரெகுலராக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இன்னொரு 9 more days இருக்குது. இன்னும் ஒரு 6000 கிரெடிட் இருக்குது. அப்போ அந்த ஆப் சர்வீஸ் தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம இன்னைக்கு நாளைக்கு க்ளீனப் பண்ணால் நமக்கு வேறு மற்ற சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன சர்வீஸ் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட் அனாலிசிஸ் போனோம் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ இருக்கிற வியூவில் வந்து உங்களுக்கு அந்த பில்லில் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதில் வந்து என்ன சர்வீஸ் அப்படின்றது தெரியல. நெட்வொர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ப்ரைவேட் என் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி சம் ரவுட்டிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸாக இருக்கலாம், ஆர் இட் கேன் ஆல்சோ இன்க்ளூட் ஃபயர்வால் மாதிரியான விஷயங்களை இன்வால்வ் பண்ணலாம், இல்லை நம்ம நேட் கேட்வே ஆர் அந்த மாதிரி என்ன சர்வீஸ் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இந்த காஸ்ட் அனாலிசிஸில் வந்து நம்ம இந்த டீட்டெயிலாக நம்ம எடுக்க முடியும் இந்த கம்ப்ளீட் வியூவை. ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல ப்ரிவியூ கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேயே இருக்குது. இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த இடத்துல portal.azure.com பதிலாக நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா preview.portal.azure.com இது கொடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கோ டு ப்ரிவியூ போர்ட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ப்ரிவியூ இது ஓப்பன் ஆகும். சரி, அதில் வந்து எனக்கு அடிஷ்னலாக சில ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை இங்கேயே நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் லைவாக பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு என்ன ஃபோர்காஸ்ட்டு, என்ன மாதிரியான சார்ட்ஸ் இது வேணும், அதெல்லாம் இந்த பர்டிகுலர் கரண்ட் போர்ட்டல்லே அப்லோட் ஆட் ஆகுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து லைவாக இங்கே ஆட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிவியூ ஃபீச்சர்ஸில் போயிட்டு அந்த ப்ரிவியூ கன்சோலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்குது. எதிர் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஆர் ஸ்க்ரால் டவுன் பண்ணி ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரிவியூ லாகின்க்கு போயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல போர்ட்டல் நேம் பாருங்கள், preview.portal.azure.comனு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 4-5 ஃபீச்சர் காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா ரைட் சைடில், அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு லைவாக பார்க்க முடியும். ஸோ இப்போ லெட்ஸே எனக்கு கரண்ட்டாக என்னுடைய காஸ்ட் வந்து எந்தெந்த சர்வீஸ்க்கெலாம் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு இதை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஓகே இது வந்து ஃப்ரீ டியரில், ஓகே ஃப்ரீ டியரில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது. பட் நமக்கு இப்போ என்ன வேண்டும் அப்படின்னா இப்போ நம்ம எங்கே வந்து காஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு லெட் மீ ஷோ யூ சம் வியூ. இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இது கிளியராக வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் என்னென்ன சர்வீசஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள், என்ன நெட்வொர்க் சர்வீஸ்ன்றதை குயிக்காக பார்த்துடலாம். இப்போ ஓகே கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இது ஓகே. இது எந்த இதில் இருக்கும்? ஓகே ஸ்கோப்பு பாருங்கள். ஸ்கோப் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் பார்க்கணும்.
ஸோ இது மெயினாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து எந்த லெவல்லேருந்து அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்றது இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக்காக போகலாம். இப்போ எது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக க்ளீனப் ஆயிருக்கு, எது எதெல்லாம் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எது எதெல்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது இங்கே ரெண்டு வியூவும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது நெட்ஒர்க்கில் தான் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பப்ளிக் ஐபி வந்து கன்சியூம் ஆயிட்டு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ₹200 பர் டே சார்ஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் பில் வந்து கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, ஓகே அது ஃபைன். அண்ட் தென் ஸ்டோரேஜ்லேயும் பில் வருது. ஸ்டோரேஜில் ஏன் பில் வருது அந்த அளவுக்கு, ஓகே எல்லாமே வந்து நமக்கு ஹாட் அண்ட் ப்ரீமியம் டியரில் கிரியேட் பண்ணிக்கிறதால அந்த ப்ரீமியம் எஸ்எஸ்டியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1400 வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் காஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ள ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த சர்வீசஸ் ரீசெண்டாக நம்ம டீகமிஷன் பண்ணோம், எது இதெல்லாம் லைவாக இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்குன்றது இங்கே பார்க்க முடியும். பட் ஏதோ இன்னும் ஒரு சர்வீஸ் வந்து சம்திங் இஸ் ஃபிஷி ஹியர். இருங்க ஒரு என்னன்னு பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் நெட்ஒர்க் இருக்கு, லோட் பேலன்சர், அனாலிட்டிக்ஸ், இது எல்லாமே காசு கம்மியாக தான் இருக்கு. அஷ்யூர் மானிட்டர், வர்ச்சுவல் நெட்ஒர்க், ஸ்டோரேஜ். ஸோ இது லைவ் டேட்டா. இருங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். போன மாதம் என்ன, இதனால் நெட்ஒர்க்கில் ஏன் அவ்வளோ பில் போன மாதம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து அஷ்யூர் ஃபயர்வால். ஓகே, ஸோ அஷ்யூர் ஃபயர்வால் வந்து கிட்டத்தட்ட அதுவே டெய்லி சார்ஜ் ரேட் வந்து 3000 கிட்ட வந்திருக்கு. 2800, 1800 அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹6000. ஃபயர்வால்லே உங்களுக்கு 5700 கிட்ட பில் வந்திருக்கு லாஸ்ட் மந்த். ஸோ அதான் நான் என்ன நெட்ஒர்க்கிங்கில் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எந்த சர்வீஸால் இவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அஷ்யூர் ஃபயர்வால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அக்கௌண்ட்டில் பில் வந்திருக்கு. அதிலே வந்து 2 டெப்ளாய்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டெப்ளாய்மெண்ட்டுடைய கம்ப்ளீட் சார்ஜஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் வந்ததுக்கான காரணம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நேற்றே நம்ம வந்து எப்படி அலர்ட் செட் பண்ணுறது, பட்ஜெட் செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். பட்ஜெட் செட் பண்ணுறது pretty ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் போயிட்டு இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் என்னன்றதை வந்து நேற்றே காமிச்சேன் நான் உங்களுக்கு. லெட்ஸ் சே இதுதான் என்னுடைய ஓவரால் பட்ஜெட்னா நீங்கள் அந்த பட்ஜெட் அமௌண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு 10,000 INR வந்து மாதம் ஸ்பெண்ட் இருக்கலாம், என்ன இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பட்ஜெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி பட்ஜெட் ஆர் என்ன மாதிரியான குவார்டர்லி பட்ஜெட்டா, ஆனுவல் பட்ஜெட்டா நீங்கள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த அப்ளிகேஷனுக்கோ என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கரண்ட்டாக என்ன யூசேஜ் இருக்குன்றதை பார்த்து இப்போ 10,000 நான் பட்ஜெட் செட் பண்ணுறேன். பட் இந்த மாதத்தோடைய பில்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 22,000 ஃபோர்காஸ்ட் காமிக்கிறாங்க மே மந்த்துக்கு. ஏப்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே கரண்ட் கன்சம்ஷனை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா 19,000 காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பட்ஜெட்டோட கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலெலாம் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் செட் பண்ணி அந்த பட்ஜெட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ரீச் பண்ணும்போது நம்ம அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஒரு 80% ஆஃப் த பட்ஜெட் வரும்போது, அதாவது இப்போ 10,000ல் 80%ன்றது 8,000. ஸோ இது வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு நம்ம அலர்ட் அனுப்பணும் என்னன்றதை நம்ம இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நேற்றே அது பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் திருப்பி குயிக்காக ஒரு பட்ஜெட் அலர்ட் மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ என்ன லாங்குவேஜில் வேணுமோ டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே விட்டுடலாம். ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மந்த் ஆன் மந்த் ஆர் உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி குவார்டர்லி பேசிஸில் ஆனுவல் பேசிஸ்லையோ உங்களுக்கு அந்த பட்ஜெட் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து இமெயில் அலர்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம பட்ஜெட் அலர்ட் கொடுக்குறோம். ஸோ இன்வாய்ஸ் ஆல்ரெடி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் பில்லிங் ரிலேட்டட் விஷயங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. பேமெண்ட் மெத்தட் ஆர் இன்வாய்ஸஸ் எடுக்கணும், ஆல்ரெடி ஜென்ரேட் ஆனது எடுக்கணும் இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கோப் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த லெவல் பில் வேணுமோ அதை நீங்கள் அங்கே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, ஆர் எல்ஸ் வி கேன் மூவ் ஆன் டு தி செகண்ட் டாபிக். ப்ரோ யூஷுவலா சர்வீசஸ் வந்து யூஷுவலா சர்வீசஸ் வந்து ஆஃப்லைன் தான் நமக்கு இது போட மாட்டாங்க தானே பில்லிங்கு. டிபெண்ட்ஸ். நீங்க ஆல்ரெடி வந்து சர்வீசஸ் வந்து கன்சியூம் பண்றீங்க. இது பொறுத்தாது, நம்ம சூஸ் பண்ற பிளானை பொறுத்தாது. ஆமா, கரெக்ட். ஸோ நீங்க வந்து அதை அவங்கள்ட்ட வந்து இந்த அளவுக்கு எனக்கு சர்வீஸ் மேண்டேட்டரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லிட்டு
ஓகே. ஸோ உங்க லைன் மியூட் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணா. எக்கோ வருது. ஸோ அதே மாரி கொஞ்சம் லேட்டன்சி உங்க சைட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னன்னா, இப்ப நம்ம அத 2 விதமா நம்ம பார்க்கணும். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம கன்சியூம் பண்ணா தான் காஸ்ட் அது கரெக்ட் தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 எக்ஸ்ட்ரா விஷயங்களும் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்கியூ ஜென்ரலா வந்து என்ன மாதிரியான லைசென்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாரியான ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டூ பி கன்சிடர்ட். ஸோ இப்ப இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரிசோர்ஸோட யூசேஜும் இருக்கு, ரிசோர்ஸோட கன்சம்ஷனும் இருக்கு. அதே மாரி என்ன மாதிரியான டைப் நீங்க எஸ்கேயூ டைப் ஆர் லைசென்சிங் சூஸ் பண்றீங்க. அத பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் பில் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க சர்வீஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலுமே சரி. ஸோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தா என்ன வராது அப்படின்னா, உங்களுக்கு நெட்வொர்க்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போறதில்ல. ஏன்னா, அத ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஸ்டில் நீங்க அத பேக்கப் ரெகுலரா டெய்லி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டில் அதுவும் நடக்கும் உங்களுக்கு பேக் எண்ட்ல. பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து சார்ஜஸ் வர சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்க ஜியோ ரெப்ளிகேஷனோ இல்ல இன்னொரு இடத்துல சைட் ரெக்கவரிக்கு வந்து கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அப்பயும் உங்களுக்கு நெட்வொர்க் காஸ்ட்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்லி திங் கம்ப்யூட் சார்ஜஸ் வரப்போறது இல்ல. ஏன்னா சிபியூ மெமரி யூசேஜ் இல்ல. அதனால கம்ப்யூட் சார்ஜஸ் வராது. பட் அதுல நீங்க பப்ளிக் ஐபி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல மத்த மாரி இந்த நெட்வொர்க் ரிலேட்டட் கண்டிப்பா வரும். அதே மாரி இந்த பிளானுக்கே வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து அவங்க பில் வரும் கண்டிப்பா. ஓ! ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க் யூ. ஃபைன். ஸோ இத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அஷூரோடைய பில்லிங் அக்கவுண்ட் அப்படின்றது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ல ஃபினாப்ஸ் டீம் ஆர் ஃபினான்ஸ் டீம் தனியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தனித்தனியா நீங்க பேமெண்ட் மெத்தட் செட் பண்ணலாம், இன்வாய்ஸ் செட் பண்ணலாம். பட் ஜென்ரலா வந்து உங்களுக்கு பில்லிங் அக்கவுண்ட் தனியா நான் மெயின்டெயின் பண்றேன் அப்படின்னா, ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா வந்து அந்த பில்லிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணணும். ஃபினான்ஸ் டீமுக்கு மட்டும் அதில் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த காமனாக இருக்கக்கூடிய பில்லிங் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்றதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து இந்த பில்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. வேற நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோர் தேன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை எல்லாம் எது எது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கோப்பை வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேம் கன்சோலில் போயிட்டு ஸ்கோப்பில் போயிட்டு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குது, என்னென்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே உங்களுக்கு குரூப்பிங் காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து எது எதெல்லாம் இந்த பில்குள்ளே கொண்டு வரணுமோ கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பில்லிங் கண்டக்டரும் பண்ண முடியும். எந்த பிஓ யாருக்கு போகணும் பில்லு இன்டர்னலாக நீங்கள் கிராஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக தனி பிஓ கிரியேட் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதுவும் நான் அந்த இடத்துல கன்சோலில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிச்சேன். ஸோ பிஓ ஜென்ரேட் பண்ணி உங்களால் இன்வாய்ஸை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஸோ இது வந்து ப்ரிவியூவில் இல்லை நார்மல் கன்சோல் தான். பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ண உடனே இங்கேயே காமிச்சிட்டாங்க. அது என்ன சர்வீஸ் நேம்னு இங்கே வந்துருச்சு. டாப் 5 அவுட் ஆஃப் 44 ரிசோர்ஸ் மொத்தம் 44 ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில் டாப் 5ல வந்து இந்த 2 சர்வீஸ் தான் காமிக்கிறாங்க. இது ரெண்டுத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 8,000 9,000 ருபீஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. இது சென்ட்ரல் யூஎஸில் இருக்குது ஆப் சர்வீஸ். ஸோ இது மேபி ட்ரையலுக்காக கிரியேட் பண்ணது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 பாதிக்கு பாதி கிரெடிட்டை கன்சியூம் பண்ணிடுச்சு அதில். ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அது எது இதெல்லாம் ஃப்ரீ டியரில் உங்களுக்கு கவுண்ட் ஆச்சு அப்படின்றதையும் உங்களால் இங்கே ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் இங்கே எக்ஸ்ட்ரா இந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த ப்ரிவியூவில் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா சில 2, 3 ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இன்னும் டெப்தா அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷன், ஃபோர்காஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக இங்கே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணும்போது இந்த விஷயம் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருச்சு. ஸோ லெட்ஸே இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் கரண்ட்டாகவும் போயிட்டு ஒரு லைவாகவும் நீங்கள் வந்து இதை ரன் பண்ணாலும் ரன் பண்ணலாம். நீங்கள் ஃபியூச்சராக ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாலும் ஓகே. இல்லாட்டி எனக்கு கரண்ட்டாக எனக்கு ஆக்டிவாக ஒரு இது ரன் பண்ணணும்னாலும் இமீடியட்டாக உங்களால் ஸ்கெடியூல் பண்ணதை ரன் பண்ண முடியும். ஓகே. ஸோ எக்ஸ்பேண்ட். ஓகே. ஸோ இது வந்து காஸ்ட் அலோகேஷன் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் ஆர் எம்சிஏ அக்ரிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஓப்பன் ஆகும். ஏன்னா இது நம்ம ஃப்ரீ டியரில் இருக்கோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு லோட் ஆகலை.
ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஓகே, இது அலர்ட்ஸ் மட்டும்தான் வருது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பில்லிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பில்லிங் கன்சோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுது, உங்களுக்கு காஸ்ட் அனாலிசிஸ் பண்ண முடியுது, பட்ஜெட் செட் பண்ண முடியுது, அண்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ட் செட் பண்ண முடியுது. ஸோ இதிலே வந்து நீங்கள் பவர் பிஐ சார்ட்டோ கனெக்டரோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இங்கே கனெக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. அண்ட் இதில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து சார்ட் கொடுக்கறதால நீங்கள் தேர்ட் பார்ட்டி போகணுன்றது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ உங்களுக்கு நிறைய இதில் வியூ இருக்குது அண்ட் அக்குமுலேட்டட் காஸ்டிங் இதுலேயே வந்து உங்களுக்கு இன்பில்ட் இது கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வியூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த வியூவே போதுமானதான். பட் இன்கேஸ் நீங்கள் வெளியில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், பவர் பிஐ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான், பட் அதை தாண்டி டேப்லூ இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் இவங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து உங்களுக்கு எதுவும் காஸ்ட் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஆர்பேக் வழியாக யார் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், ஃபினாப்ஸ் டீமுக்கு, ஃபினான்ஸ் டீமுக்கு என்னென்ன லெவலில் கொடுக்கணுமோ நீங்கள் அந்த பர்மிஷன்ஸ் உங்களால் ஐஏஎம் வழியாக இங்கே கொடுக்க முடியும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேவிங்ஸ் பிளான் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த கன்சோல்லே உங்களுக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன கிரெடிட் இருக்குது, என்ன மாதிரியான பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரே சிங்கிள் கன்சோலில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இதில் பார்க்குறோம். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நேற்று நம்ம வந்து டிசிஓ கால்குலேஷன், அந்த பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், ப்ரைசிங் கால்குலேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது நேற்று பார்த்துருந்தோம். அண்ட் இது வந்து 2 நாளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான காஸ்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும், என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கு, அண்ட் எப்படி நம்ம அலர்ட் செட் பண்ணலாம், எப்படி பட்ஜெட் செட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நாலேஜஸ் இருந்தால் ஓகே தான். ஸோ அதே மாதிரி அட்வைசர் டூல் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது, அதில் என்ன மாதிரியான ரெமெடியேஷன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி அட்வைசர் பேஸ் பண்ணி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ காஸ்ட் அலோகேஷன் டாபிக் மட்டும் வந்து நமக்கு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் ஆர் வந்து ரியல் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த டாபிக் பார்க்க முடியும். பட் நான் வந்து அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு அட்வான்ஸ் லெவல் டாபிக் வந்து ஃபினாப்ஸ் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த பர்டிகுலர் அதாவது பார்த்தீங்கன்னா அஷூர் 104க்கு இந்த கான்டென்ட்டே தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் லெவல் ஃபினாப்ஸ் டாபிக் வந்து எடுத்து கவர் பண்ணுறேன். அதுவும் டைம் கிடைக்கும்போது அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இப்போ நிறைய என்விரான்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா இப்போ அஷூருடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே சில ஆர்கனைசேஷன்ல வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி ரீசனால யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹை லெவல்ல ஐடியா கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் a second. ஸோ என்னென்ன ப்ராடக்ட், ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் இது வந்து மேஜராக கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாப்புலர் டூல் இது. ஜென்ரலாக இப்போ இந்த கிளவுட் எபிலிட்டி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ஐ திங்க் அது ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட ப்ராடக்ட். பட் இப்போ வந்து அது ஐபிஎம் அக்யூர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் அது பிராண்டிங் எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளவுட் எபிலிட்டி ப்ராடக்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஃபினாப்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர் எப்படி இந்த மாதிரி டூல் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காமனாக ஒரு கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா அஷூர் யூஸ் பண்ணலாம், ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணலாம், ஆன் பிரேமில் சில ஒர்க் லோட் விஎம்வேரில் ரன் ஆகிட்டு இருக்கலாம், ஹைப்பர்வியில் ரன் ஆகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தனித்தனி கன்சோலில் போய் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு வந்து டஃப்பாக இருக்குது. ஏதாவது இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை கோரிலேட் பண்ணணும், இல்லை ரெமெடியேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டிலே ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து போவாங்க. பட் இந்த இதில் வந்து கிளவுட் எபிலிட்டி டூல் வந்து இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஃபினாப்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸில் ரிசோர்ஸஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், ஏடபிள்யூஎஸ், அஷூர் அண்ட் ஆன் பிரேமில் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து அக்ராஸ் எந்தெந்த கிளவுட் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ பில்லிங் வருது அண்ட் அதை ட்ராக் பண்ணுறது, அதை வந்து நம்ம கோரிலேட் பண்ணுறது, எங்கே மூவ் பண்ணால் இந்த ஒர்க் லோட் பெட்டர் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இதில் கிளியராக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட். ஓகே, இது எதுவுமே மைக்ரோசாஃப்டோடைய ஓன் நேட்டிவ் ப்ராடக்ட் கிடையாது. பட் இதெல்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில்
ஒரு ஆர்கனைசேஷனில் தே மைட் யூஸ் ஒன் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட். ஸோ கிளவுட் ஜீரோவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து அஜூர், ஜிசிபி அண்ட் ஏடபிள்யூஎஸ் உடைய ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம சிங்கிள் கன்சோல்லேருந்து பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து சில அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளவுட் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் அவங்க அப்சர்வபிலிட்டி டூலையும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ when I say அப்சர்வபிலிட்டி நிறைய லேயர் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்கில் வந்து லெட்ஸ் சே டேட்டா டாக் யூஸ் பண்ணுறாங்க, நியூரலிக் யூஸ் பண்ணுறாங்க, டைனட்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து நம்ம இந்த கிளவுட் ஜீரோ மாதிரியான ப்ராடக்ட் கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்கான டிஃபால்ட் இன்டெகிரேஷன் ஏபிஐ இன்டெகிரேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட்டும் நம்ம கவர்ன் பண்ணலாம். அப்ளிகேஷன் லெவலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி வந்து உங்களுக்கு டேட்டா அதில் கேதர் ஆகுது, அதை பேஸ் பண்ணி என்ன நம்ம ரைட் சைசிங் பண்ணுறது, எப்படி வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுன்றது இதில் பியூட்டிஃபுல்லாக வரும் கிளவுட் ஜீரோ ப்ராடக்ட்டில். அண்ட் கிளவுட் ஹெல்த்தும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூலாக தான் நம்ம இது பண்ணுறாங்க. பட் பியாண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளவுட் ஹெல்த்தில் வந்து ஹெல்த்னும் போது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் காஸ்ட், கரெக்டுங்களா? அதில் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், அதோடைய வல்னரபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது, செக்யூரிட்டி போஸ்டர் எப்படி இருக்குது, உங்கள் ஆர்கனைசேஷனில் எந்தெந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்களுடைய ஹெல்த் ஸ்கோர் எப்படி இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிக் டேவ் என்விரான்மெண்ட் இருக்குது, டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு சர்வீஸ்லேயும் வந்து ஏதாவது பக் இருக்கா, செக்யூரிட்டி டூல்ஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அண்ட் எங்கே வந்து காஸ்ட் கம்மி பண்ண முடியும், எங்கே வந்து ஹை அவைலபிலிட்டி கொண்டு வரலாம், எந்த ரிசோர்ஸ் வந்து ரெசிலியன்சி கம்மியாக இருக்குது, அண்ட் எது பேக்கப் இல்லாமல் இருக்குது, எது வந்து மானிட்டரிங் கான்ஃபிகர் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்த் கிளவுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நிறைய ஒரு டூலுக்குமே வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளெக்ஸரால வந்து செல்ஃப் சர்வீஸ் வந்து நம்ம பெட்டராக கொடுக்குறாங்க. அது இந்த கன்சோலை லாகின் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் சைன் ஆனில் லாகின் பண்ணி நீங்கள் எல்லா க்ளவுடையும் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க முடியும். ப்ளஸ் அதை தாண்டி ஏதாவது நீங்கள் SaaS சர்வீசஸ் டிப்ளாய் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து அதில் மேனேஜ் பண்ணலாம். ஸோ கிளவுட் செக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பாப்புலராக இருந்த டூல் அது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பட் கிளவுட் செக்கர் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து கிளவுடைய காஸ்ட், செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், தென் வந்து காம்ப்ளையன்ஸ் ஸ்டேட்டஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலில் இருக்கேன். ஒரு ஃபினான்ஸோ இல்லை ஹெல்த் கேரோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய காம்ப்ளையன்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஹிப்பாவுடைய காம்ப்ளையன்ஸ் எந்த லெவலில் இருக்கும். இப்போ சிஏஎஸ் காம்ப்ளைண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சிஏஎஸ் லெவல் 2 பெஞ்ச் மார்க்குக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, சிஏஎஸ் லெவல் 1க்கு பெஞ்ச் மார்க்குக்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய ஸ்கோர் என்ன, அது எல்லாமே வந்து கிளவுட் செக்கரில் உங்களுக்கு தனியாகவே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி காஸ்ட்டை தாண்டி காம்ப்ளையன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியும். உங்களுடைய என்விரான்மெண்ட்டைய செக்யூரிட்டி விசிபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம், இது கிளியராக உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் போங்க, இது வந்து சேவிங்ஸ் பிளான், இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 40% காசு கம்மியாகும், 50% கம்மியாகும். அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் வந்து மைக்ரேஷனுக்குமே ஒரு சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு VMware டு Azure ஆர் VMware டு AVS, அது Azure VMware சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதில் சில எக்ஸ்ட்ரா லிங்க் அண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து அந்த டிஸ்கவர் பண்ணுறது, அசஸ் பண்ணுறதுக்கெலாம் இதில் லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ வர்டானா ஆப்டிமைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் அண்டர் யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ், மெயினாக வந்து ஸ்பெண்டிங் கிளியராக வருது, என்னென்ன ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி க்ளீனாக குயிக்காக வந்து வந்துடும். இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது மெயினாக அந்த பேர்லேயே இருக்குது, இது ஆப்டிமைஸ் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக காஸ்ட் ஆப்டிமைசேஷனாக இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்டிமைசேஷனும் பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஆப்டிமைசேஷன். பட் ப்ரிடாமினன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து உங்களுக்கு அண்டர் யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும், ரைட் சைசிங் பண்ணணும், அண்ட் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்பெண்ட் நம்ம ஆர்கனைசேஷனில் நடக்குது அப்படின்னா இது குயிக்காக எடுக்க முடியும். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ஃபின்ஆப்ஸ், டெவாப்ஸ் அண்ட் மற்ற ப்ராக்டிஸ்க்குலாம் தேவைப்படுது, ஆட்டோமேஷனுக்குலாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் போவாங்க. ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக இட் இஸ் பில்ட் ஃபார் டெவாப்ஸ் ஃப்ரேம்வொர்க், CI/CD கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணாலுமே இதே ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபின்ஆப்ஸ் டீமுக்கு யூஸ் பண்ணலாம், காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாட் இஃப் அனாலிசிஸ், அதே மாதிரி அந்த CI/CD பைப்லைனில் வர மாதிரியே உங்களுக்கு அலர்ட்டிங், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், பட்ஜெட்ஸ், ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து ஹார்னஸில் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த நேம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ Kubernetes பிளாட்ஃபார்ம் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு AKS அண்ட் EKS ஆர் GCP உடைய
ஜிகேஇ யூஸ் பண்ணுறேன், இல்லை ஆன் ப்ரெமில் நான் குபர்னட்டிஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷிஃப்ட் இந்த மாதிரி குபர்னட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் லோட்ஸ் எல்லாம் கண்டெய்னரைஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சில டூலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வியூ கிடைக்கும். சிமிலர்லி கேஸ்ட்டுமே அதே மாதிரி தான், அது குபர்னட்டிஸ் உடைய காஸ்ட் மானிட்டரிங் டூலு. ஸோ இதில் ஒரு சில டூலில் வந்து ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ பவர்ஃபுல்லான ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டிஸும் இருக்குது, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. சில ஆர்கனைசேஷன் வந்து எதில் வந்து அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் பெட்டராக இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் பார்த்தீங்கன்னா கிரானுலைட்டு காஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி குபர்னட்டிஸ் என்விரான்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னர் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதால தே ஆர் கோயிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து பிஎம்சி கூட வந்து டைப் வச்சிருப்பாங்க. லைக் ஆல்ரெடி தே மைட் பி யூசிங் ஐடிஎஸ்எம்க்கு வந்து ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெமெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த பில்லிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஹெலிக்ஸ் கிளவுட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம காஸ்ட்டை கவர்னன்ஸ் பண்ணுறது, காஸ்ட் அனாமலிஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கும் அதே சேம் ஐடிஎஸ்எம் டூலே வந்து அந்த ப்ரொவைடரே, பிஎம்சின்றது கம்பெனி, அவங்களுடைய சர்வீஸ் ரெமெடி ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ரெமெடி ப்ராடக்ட் மாதிரி நான் வந்து ஆன் டாப் ஆஃப் திஸ் நான் ஹெலிக்ஸ் கிளவுட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹெலிக்ஸ் கிளவுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாப்ஸ்க்கு ஹெலிக்ஸ் கிளவுடும் பிஎம்சியோட ரெமெடியை வந்து ஐடிஎஸ்எம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியும் பிளான் பண்ணுவாங்க கம்பெனிஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷனுடைய வே ஆஃப் சூஸிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்க ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுடைய ஒர்க் லோட் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டூல்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்க்கும் வந்து இப்போ கம்ப்யூட்டுக்கு தனியாக, ஸ்டோரேஜுக்கு தனியாக, நெட்ஒர்க்குக்கு தனியாக காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது தனித்தனியாக உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் நான் லேட்டராக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. பட் மற்றபடி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா திங்க் ஃபினாப்ஸ் உடைய அசஸ்மெண்ட் நான் லேட்டராக உங்களுக்கு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபினாப்ஸ் வந்து அது ஒரு தனி டாபிக் அது. ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் டாப்பிக்கில். ஓகே, கொஸ்டின் இல்லை அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு செகண்ட் டாபிக். ஒரு குயிக் கொஸ்டின். இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து சியூஆர் ரிப்போர்ட்னு கிரானுலரா இருக்குல்ல, அது மாதிரி அஷ்யூர்ல தான் இருக்கு. என்ன ரிப்போர்ட்டுங்க? சியூஆர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. கர் ரிப்போர்ட். ஓகே காஸ்ட் இது கர் ரிப்போர்ட்டோட இது டீடைல்டா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் பை ரிசோர்ஸ், காஸ்ட் பை சர்வீஸ், டெய்லி காஸ்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் யூசேஜ் ரிப்போர்ட்டோட இதுல பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா இதுல இன்னும் டீடைல்டா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட் வியூ இந்த இது கன்சோல் வந்துட்டீங்க அப்படின்னா காஸ்ட் அனாலிசிஸ்ல ஆல் வியூஸ்ல வந்துட்டு இந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா கர் ரிப்போர்ட்டோட டீடைல்டா இருக்கும் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காஸ்ட் பை ரிசோர்ஸ் போகிறேன் அப்படின்னா இதோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரானுலராக உங்களுக்கு அக்குமுலேட்டடாக வேணுமா, டெய்லி வேணுமா, இல்லை எப்படி வேணும் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து என்ன பிளானு, என்ன அதுக்குள்ளே என்ன மீட்டர் எப்படி ஒர்க் ஆச்சு, ஒரு இதுவும் பார்க்கலாம். அதில் நெட்ஒர்க்கில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடந்தது, இப்போ இந்த பர்டிகுலர் ஆப் சர்வர் இருக்குது அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சப் காஸ்ட் வந்தது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இதில் பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ கர் ரிப்போர்ட்டோட இது வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இதில் வந்து நெட்ஒர்க் பேண்ட்வித்ல இருந்து ஸ்னாப்ஷாட் தனி காஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டிங்கும் கிடைக்கும். இது வந்து தனியாக இங்கே வந்து பார்க்கணும் நம்ம இந்த கன்சோலில். அதை காஸ்ட் அனாலிசிஸ்லே உங்களுக்கு வந்து கர் ரிப்போர்ட் மாதிரி இதில் வந்து இங்கே வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சப்டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ரிசோர்ஸ்க்கும் அதோடைய சப் யூசேஜ் எப்படி இருக்குது, நெட்ஒர்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ன, அதில் பப்ளிக் ஐபிக்கு தனியாக காஸ்ட் இருக்கா, அதில் வந்து இந்த ஸ்கியூக்கு தனியாக காசு இருக்கா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கேட்டகரி ஆஃப் அதில் நீங்கள் ஏதாவது ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கிறீங்க, பேக்கப் எடுக்கிறீங்க, மானிட்டரிங் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்கன்னா அது தனித்தனியாக உங்களுக்கு அதில் காஸ்ட் காமிச்சிருவாங்க இதில். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டூல் செலக்ட் பண்ணுற பெரிய சேலஞ்சஸ் வந்து காஸ்ட் தான். அது சில பேர் கன்சம்ப்ஷன் பேஸ்டு போவாங்க, சில பேர் அது எப்படி நம்ம ரைட்
டூல் நம்ம டார்கெட் பண்றது? நான் அது அவ்வளோ குயிக்காக நான் அது இந்த ஒன் மினிட்ல ஆன்சர் பண்ண முடியாது. என்ன என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்க என்விரான்மெண்ட்டோடைய டிஸ்கவரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அவங்க என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒர்க் லோட் இருக்குது அண்ட் எந்தெந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கிறாங்களே. இப்போ ஃபினாப்ஸ் டீம் இருப்பாங்க, டெவாப்ஸ் டீம் இருப்பாங்க, க்ளவுட் ஆப்ஸ் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு டீம் மட்டும் இப்போ இந்த டூல் பர்ச்சேஸில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு எடுத்துப்போம். லெட்ஸ் சே ஃபினாப்ஸ் டீம் மட்டும் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க தே மைட் எண்ட் அப் வித் க்ளவுட் எபிலிட்டி. ஏன்னா அதில் வந்து ஃபினாப்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் டீம் வந்து கியூபர்னெட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக சப்போர்ட் டீம் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா நீங்கள் காஸ்ட்டோ இல்லை கியூப் காஸ்ட்டோ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம் கேட்டிங்கன்னா பிஎம்சி ரெமெடியில் லாகின் பண்ணிட்டு அது வந்து இன்னொரு லிங்க் தான் ஹெலிக்ஸ் க்ளவுட். ரெண்டுத்தையும் ஒரே இதில் நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சாய்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் ஜென்ரலாக இந்த வந்து ஒரு கவர்னன்ஸ் போர்டு இருக்கும் காமனாக. அவங்க எல்லாத்தையும் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத இது பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 months எக்ஸசைஸாக ஆகும் இது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு எது பெட்டர் டூல். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஃபைனலாக வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினான்ஸ் டீம் சொல்லுவாங்க இவ்வளோ காஸ்ட்டா, இது எதுக்கு, வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த ஒரு 1 month போகும் இது. ஸோ இது வந்து அவ்வளோ குயிக்காக முடிகிற விஷயம் இல்லை. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டை பொறுத்து, அந்த ஆர்கனைசேஷனுடைய பட்ஜெட்டை பொறுத்து, அவங்களோட என்டர்பிரைஸ் எந்த அளவுக்கு ஸ்கேட்டர்டாக இருக்குது, குளோபல் லொகேஷன்ஸில் வந்து இப்போ நான் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயமா சொன்னேன் காம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டூல்லையும் உங்களுக்கு காம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ செக்யூரிட்டி டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணுறீங்க, கடைசியில் எனக்கு காம்ப்ளைன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தர மாட்டேறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதில் வந்து க்ளவுட் செக்கரில் வந்து உங்களுக்கு காம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் ரெடிமேடாக கிடைக்குது. சிஎஸ்ஓ இல்லை ஐஎஸ்ஓவோ இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட்டும் அந்த காம்ப்ளைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸையும் வேலிடேட் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துறாங்க. இது எல்லாமே வந்து முக்கால்வாசி விஷயம் நான் சொல்கிறது எல்லாமே க்ளவுடில் இன்பில்ட்டாக இருக்கும். பட் இது எங்கே வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி போவாங்கன்னா மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட், ஹைபிரிட் கிளவுட் என்விரான்மெண்ட். உங்களோட என்டர்பிரைஸ் பெருசாக இருக்கும் போது தான் இதெல்லாம் தேவை. இல்லாட்டி வந்து கிளவுட்லேயே வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் என்விரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவல் ஜென்ரல் கொஸ்டின் தான் கடைசியாக கேட்டுக்கிறேன். அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு அவுட் ஆஃப் டாபிக் ஜென்ரல் கொஸ்டின் ஒன்று இருக்கு. கேளுங்க கோ அஹெட். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தானே, பரவாயில்ல. ஓகே ஃபைன். ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த எக்ஸ்டர்னல் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் ஹெச்சிஎல், டிசிஎஸ் இருக்காங்க. அவங்க வந்து அதர் கம்பெனிக்கு வந்து ஐடிஎஸ்எம் டூல் மூலமா க்ளவுட் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐம் கன்சிடரிங் எஸ் எக்ஸ் கம்பெனி வந்து ஏபிசி கம்பெனிக்கு வந்து ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஏ கம்பெனி வந்து தே டிசைடட் டு மேனேஜ் தர் ஐடி சர்வீஸ் பை ஓன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல வந்து அப்போ என்ன மாதிரி சினாரியோ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த எக்ஸ் கம்பெனி அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இவங்க டெனண்ட்லேருந்து அவங்க டெனண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்களா? அது எப்படி அந்த மாதிரி சினாரியோ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ்டு ஆஸ்பெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பேக் எண்டில் வந்து நிறைய டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் ரிலேஷன்ஷிப் மாறும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டியரில் இருக்கிறதால உங்களுக்கு அது கிளியராக உங்களுக்கு இதில் காமிக்காது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா மேபி என்னுடைய கன்சோல் இதில் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதில் அதோடைய ரிலேஷன்ஷிப் இங்கே பார்க்க முடியும். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இதில் பார்க்கலாம். என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் எந்த பில்லிங் அக்கௌண்ட்குள்ளே வருது இது. ஸோ இது எல்லாமே வந்து 02 அக்கௌண்ட்குள்ளே வருது. இது மட்டும் 01 அக்கௌண்ட்டில் வருது. அண்ட் எது பில்லிங் அக்கௌண்ட் அப்படின்றது இதில் காமிச்சிருவாங்க. அண்ட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் டைரக்ட் கஸ்டமர் அக்ரிமெண்ட்டா இல்லை என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்டா, இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், நம்ம சிஎஸ்பி வழியாக வாங்கியிருக்கிறோமா, இதில் என்ன மாதிரியான ரோல் இருக்குது, பர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து நம்ம காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போனோம் அப்படின்னா திங்க் இட் வில் ஷோ சம் லெவல். பட் அந்த கம்ப்ளீட் இது இங்கே வராது. ஸோ இது வந்து ஃப்ரீ டியர் தானே. ஸோ ஹலோ சார், ஜெய் பேசுகிறேன். ஒரே சின்ன டவுட் சார். இல்லை இன்னும் ஒரே நிமிஷம் இது நான் ஆன்சர் பண்ணி முடிக்கல, வரேன் நான். ஓகே, இது வந்து இந்த ஃப்ரீ டியர்ன்றதால உங்களுக்கு தேர் ஆர் லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான். இட்ஸ் ஓகே சார், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபைன். இது என்னன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான கேட்டகரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கன்சோல் போனீங்கனாலே அங்கேயும் பார்க்க முடியும். பட் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இங்கே இருக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு யார் என்ன மாதிரியான பில்லிங் அக்கௌண்ட்டா என்னன்றதை இதில் பார்க்க முடியும். ஸோ அதான் இங்கே காமிக்கலான்னு பார்க்குறேன்.
Cost management. ஓகே, இந்த பில்லிங் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து ஃப்ரீ டியர்ன்றதால உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் காமிக்க போகிறதில்ல. ஓகே, ஏன்னா இது வந்து டிசேபிள்டாக தான் இருக்கும். கோயிங் டு பில்லிங் ப்ரொஃபைல், மேபி இதில் பார்க்கலாம். இங்கே தான் வரும் அது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்னன்றது இந்த இடத்துல தான் பார்க்க முடியும். ஸோ அதாவது பில்லிங் ஸ்கோப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி இதை வந்து மைக்ரேட் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டீம் வந்து சொல்லுவாங்க இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் அவங்க தான் அதில் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம பிட்வீன் கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து அது பண்ண முடியாது. கண்டிப்பாக மைக்ரோசாஃப்டுடைய சப்போர்ட் டீம் வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. அதில் சில டைம் வந்து இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு மைக்ரேட் பண்ண சினாரியோஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸே இப்போ ஒரு சில கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்ட்லலாம் போனீங்க அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டியோட டைஅப் வச்சு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ரீஜனல் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஓன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதில் வந்து கஸ்டமரை வந்து ஆன்போர்ட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டைரக்ட் மைக்ரோசாஃப்ட் இதுக்கு மாற்றணும், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாற்றணும் அப்படின்னா ரிசோர்ஸ் லெவலில் தான் மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸும் வரும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும். பட் சில டைம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரே பில்லிங் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்குது, டேரெக்டாக நீங்கள் அதை அப்டேட் பண்ண முடியும், மைக்ரோசாஃப்டால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அதை வேற ஒரு இதில் டேக்கிங்கில் வந்து ஸ்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதை நீங்கள் இதில் மூவ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து எந்த பில்லிங் ஸ்கோப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் டீம் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இதில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. கோ ஹெட். எனக்கு இல்லை, சிம்பிள் கொஸ்டின் தான் சார். ஆக்சுவலாக வந்துட்டு கேளுங்க ஜெய். ஓகே, சொல்லுங்க. பே as you go மாடலை தான் நான் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா? ஆனால் நான் வந்து ஒரு 4-5 சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் இது இமெயில் ஐடியில், சரிங்களா? ஆனால் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் இமெயில் ஐடியில் எனக்கு பே as you go அப்படின்னு காமிக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஆனால் கிரியேட் பண்ணும்போது பே as you go தான் பண்ணேன். ஆனால் அண்டர் அசூர் பிளான் காட்டுது தவிர அங்கே பே as you go காட்டல. எனக்கு என்ன கொஸ்டின்னா ஏன் அது காட்டல? ரெண்டாவது, இது வந்து ஒன்லி நான் யூஸ் பண்ற ரிசோர்சஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்களா, இல்ல வேற எதனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுமான்றது தான் என்னுடைய டவுட். ஓகே, சி அது வந்து நீங்க ஓகே 1 செகண்ட் நான் மியூட் பண்ணிக்கிறேன் சார். நோ வரிஸ். ஓகே, ஐ திங்க் சிஎஸ்டில வந்திருக்குமான்னு டவுட். அப்படி சிஎஸ்டி வந்தா நான் அடிஷனல் பேமெண்ட் எதனா பண்ணணுமா, இல்ல தேவையில்லையா? சி அது ஜென்ரலா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த மாதிரி இதே மாதிரி தான் காட்டுது எனக்கு. இந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளான் காமிக்குது. ஆனா ப்ரீவியஸா நான் யூஸ் பண்ணப்ப அது பே as you go காமிச்சது. அதான் அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ஃப்ரீ டியர்ல தான் இருக்கீங்கன்னு மீனிங் அது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அவர் முன்னாடி சுரேஷ் கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கு தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் கேட்ட மாதிரி நான் பில்லிங் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா இதே நீங்கள் போயிட்டு உங்களால் கன்வெர்ட் பண்ணி வேற எதுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் கூட வந்து நம்ம அப்கிரேட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இது வந்து ஃப்ரீ டியர்ல வந்து இது ஒர்க் ஆகாது. இல்ல சிம்பிள். எனக்கு என்னன்னா அதாவது அடிஷனலா காசு ஆகாது, இல்ல எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்க மாட்டாங்க. யூஸ் பண்ற ரிசோர்ஸ் மட்டும் காசு வாங்குவாங்க. எப்படி பே as you go பில் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆகும், கரெக்ட்டுங்களா? இல்ல இன்னும் இது வந்து ஃப்ரீ டியர் கேட்டகரி தான். ஸோ பே as you goன்றது வந்து அடுத்த லெவல் அது. ஸோ இன்னும் நீங்க அதுக்கே போல, நீங்க இன்னும் ஃப்ரீ டியர்ல தான் இருக்கீங்க. ஓகேங்க சார். சரி, ஓகே, அப்ப தேங்க்ஸ். ஃபைன். ஸோ இருங்க, சாட்ல ஏதோ கொஸ்டின் இருக்கு, அதுவும் பார்த்தலாம். Fail to create capacity reservation in capacity reservation group. Don't have sufficient capacity. ஓகேங்க, அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா D2 சீரிஸ் கிரியேட் பண்ணாதீங்க, B2 சீரிஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரீஜன்ல இப்போ நமக்குமே அந்த சேலஞ்ச் வந்தது இல்லைங்களா? இதில் வந்து அஷூருடைய சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு கோட்டா வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்னுடைய சென்ட்ரல் இந்தியாவுடைய கோட்டா பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக என்னால் வந்து இதை இதுக்கு மேலே என்னால் அதை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து நான் B2 ஃபேமிலியோடைய மேக்ஸிமம் அது வந்து 4 CPU தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ 2 தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதை தாண்டி D2 சீரிஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேபி 4 vCPU இருக்கும். ஸோ அது நீங்கள் அவ்வளோ பண்ணாதீங்க, மேபி 2 CPU கிரியேட் பண்ணிங்கன்னா மீதி 2 வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வார்னிங் எரர் வருது. இது வந்து ஃப்ரீ டியரில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்.